everyone, I'm Asma from Asma's Kitchen. So welcome back to another vlog. இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே நைட்டு டின்னர்லேருந்து தான் நான் இந்த vlog ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்காக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். அதெல்லாம் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா கறின்னு சொல்லுவாங்களே, அதே தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வந்து ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சேன்னா மாவு கூட பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நாளைக்கு மார்னிங் வரைக்கும் எனக்கு வந்து சேவ் ஆயிரும். ஏன்னா எப்போவுமே கொஞ்சமாச்சு மீதி வந்து பேலன்ஸ் ஆகிடுது. அது எவ்வளோ கம்மி பண்ணாலும் பேலன்ஸ் ஆகிடுது. அதுக்காக நோன்பு டயத்தில் வந்து ஒரு வேளை சமைச்சு 2 டைம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனலில் இனி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வரமிளகா வந்து 2 எடுத்து வச்சுருக்கோங்க. அப்புறம் கடாயை எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா 2, அப்புறம் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. மசாலா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் காரம். இதில் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துருக்க 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்க்காமலேயே நல்லா இருக்குன்றதுக்காக தக்காளி சேர்க்காமல் வதக்கிட்டுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்து கூட வதக்கிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி மெத்தடில் வந்து மசாலா செய்வீங்கன்னு தெரில, உருளைக்கிழங்கு மசாலா. என்னோடய ஸ்டைலில் தான் நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 to 3 வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தான் நான் வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு கூட, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கட் பண்ணி இருக்கிற உருளைக்கிழங்கும் நல்லா வந்து மசிச்சு வந்துடும். அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வேண்டுமோ அந்தளவுக்கு கிரேவி பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கும் போது அந்த தண்ணி இந்த மசாலாவோட கலந்து வரணும். தேவையான அளவு கொத்தமல்லி இலையை வந்து மேலே தூவி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ நான் வந்து பூரி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சிருக்கனால இப்போ ஜஸ்ட்டு வந்து மாவு மட்டும் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து பாதி டோ தான் எடுத்திருக்கேன். மீதி வந்து நாளைக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ரொட்டியும் இல்லை பூரியும் செஞ்சு கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சாச்சு.
பூரி பார்த்திங்கன்னா எப்போவுமே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூரி சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா உப்பி வரும். இதே மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பூரி நல்லா பொங்கி வரும், சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 4 பூரி அளவுக்கு சுற்றி எடுத்துட்டேன். குழந்தைங்க 2 கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்படியே அவங்களோட சாப்பிட்ருப்பேன். என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா அவளே வந்து தனியாக சாப்பிட்டுக்க ரொம்ப விருப்பப்படுவாள். ஏன்னா ஸ்கூலில் அந்த மாதிரி கொஞ்சம் பழகி விட்டுருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு வந்து அவளே சாப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு பழக்கம் வந்திருக்கு. இது பையன் மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் நான் ஊட்டி விடணும். நான் ஊட்டி விட்டா தான் அவன் சாப்பிடுவான். அவ்வளோதான், இதே மாதிரி தான் நம்மளுடைய சண்டே டின்னர் விலாக் போச்சு. டின்னருக்கு அப்புறம் மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங் விலாக் தான் இருக்குது. வீடியோ லென்த்தியாக இருக்குன்றால 2வது வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.